ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச எள்ளு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். ஃபஸ்ட்டு அரிசி மாவு முதல்ல எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியை 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி மேலே அரிசியை தண்ணி இல்லாமல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அரிசியை ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது. கையில் தொட்டோம்னா அரிசி ஈரமாக இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது கையில். அந்த அளவுக்கு பச்சரிசியை காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு முறை சலிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக வரும் மாவு. இப்போ நான் இது போல் தான் செஞ்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி நம்ம போட்டுக்கணும். துணியை தண்ணியில் நனைச்சிட்டு ஈரம் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துருக்கிற பச்சரிசி மாவு நான் இந்த துணியில் கொட்டிடுறேன். இப்போ அப்படியே துணியை நம்ம மடித்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 5-6 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே எள்ளு பூர்ணம் தான் வைக்க போகிறேன் இப்போ நான். அதனால் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் ஒரு 5-6 முறையாவது நல்லா அலசி எடுத்துக்கணும். கண்டிப்பாக எள்ளுக்குள்ளே கல் மண் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எள்ளு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 5-6 முறை நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா கசப்பு இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக காய வச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் இப்போ எடுத்துருக்கிற எள்ளை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 5 நிமிஷம் எள்ளை நல்லா வறுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேன் நான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ இந்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த துணியிலே கொஞ்சம் இது மாதிரி ஒட்டி வரும். இது நம்ம சேர்க்க வேண்டாம். இது மாவு பசையும் போது அப்படியே உருண்டையாகவே இருக்கும். அதனால் மாவு நம்ம சரியாக பசைய முடியாது. இந்த துணியில் இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறத மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி மாவு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வெறும் மாவு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் மாவு தான் அது போல் வேஸ்ட் ஆகும், ரொம்ப அதிகமாகலாம் ஆகாது. அப்படியே மாவு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக பூ போல் இருக்குது. தண்ணியை சூடு பண்ணி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப இலக்கமாகலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இலக்கமாக இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சும்மா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் உள்ளே மாவு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். தண்ணி ஒரே முறை நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னா ரொம்ப இலக்கமாகிடும் அளவு தெரியாமல். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டான பதத்துக்கு நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாவு அப்படியே சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல எள்ளை சும்மா ஒரு 2 சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எள்ளு கொஞ்சம் பொடியாகி வந்திருக்கு. இப்போ நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நான் கேரட் துருவம் இல்லையா, அந்த துருவுறதில் நான் வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சும்மா லைட்டாக ஒரு சுற்றினா போதும். பாருங்கள், வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக உருண்டை எடுத்துக்கிட்டு கையில் அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மெல்லிஸாக வரும். அப்படியே இந்த மாதிரி மெல்லிஸாக இதே போல் கையில் தட்டிட்டு வந்துட்டு கொஞ்சமாக எள்ளு பூர்ணம் எடுத்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போலவே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் துணி ஈர துணி போட்டுட்டு இதுக்கு மேலேயே நம்ம கொழுக்கட்டை வைக்கலாம். இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ துணி போட்டு நான் மூடிடுறேன்.
மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சரியாக 10 நிமிஷம் இப்போ நான் குக் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கையில் தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் இருக்குது. கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் எள்ளு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.